தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 193 ஒன்றின் கீழ் 2026-27 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாதித்து அளிக்கப்படும். 2020 அது அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். அது முதல் நாள் பிப்ரவரி 17ஆம் தேதி. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய அறையில் என் தலைமையில கூடி அதுக்கு அந்த அனைத்து கட்சி தலைவர்களும் அங்க வருகை தந்து எத்தனை நாள் நடத்த வேண்டி முடிவெடுப்பாங்க. இப்ப நேரலையில முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல, எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். அதை விட கிட்டத்தட்ட நம்முடைய சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் தட்டி என்ன செய்துக்கலாம், என்ன எந்த மாதம் எந்த தேதி என்ன நிகழ்வு நடந்தது, அதில் யார் என்ன பேசினா எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். நெட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு எல்லாமே அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே அது நீங்க பார்லிமெண்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல தான் அப்படி, சட்டமன்றத்தில் அப்படி, சட்டமன்றத்தில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இப்போ என்ன கேள்வி நேரம், பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள், சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையா என்ன செய்யல விடல. அதுவும் சீக்கிரமாட்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமா நடக்கும்.